பவானி அருகே கண்டெய்னர் லாரி ஒன்று பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 3 பைக்குகள், கார் அப்படின்னு அந்த கண்டெய்னர் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் விபத்தை ஏற்படுத்திவிட்டு கட்டுக்கடங்காத வேகத்தோடு செல்கிறது. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதனை துரத்தி பிடிக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை பிடித்து விசாரிக்கையில் அதில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருப்பதாகவும், கொள்ளையர்கள் துப்பாக்கியோடு இருப்பதாகவும், கண்டெய்னர் லாரிக்குள்ளாக காரும் இருப்பதாக பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எம்முடைய செய்தியாளர்களும் சம்பவம் எப்படி நடைபெற்றது, அது மட்டுமில்லாமல் தற்பொழுதைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து களத்திலிருந்து விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக எம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். தங்கமணி, நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த பகுதியில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இப்போ இந்த கண்டெய்னர் லாரி சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறதால அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு காரணமாக பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா, போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நிலவரம்? கௌதமி, நிச்சயமாக அந்த காலை சுமார் 8:35 மணி அளவிலேயே இந்த வடமாநில இளைஞர்கள் அந்த ஓட்டி வந்த அந்த கண்டெய்னர் லாரி என்பது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை காவல் நிலையத்திற்குட்பட்ட அந்த வெப்படை 4 வழி சாலை சந்திப்பை தாண்டி ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதியது. இதையடுத்து மீண்டும் அருகிலே இருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு அருகில் இருந்த மற்றொரு இண்டிகா என்கின்ற அந்த கார் மீது அதிவேகமாக மோதியது. இதையடுத்து அந்த கண்டெய்னர் லாரி அங்கிருந்து அதிவேகத்தில் புறப்பட்டு சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சன்னியாசிப்பட்டி ரயில்வே கேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து அந்த வெப்படை பகுதியில் அடிப்பட்ட அந்த இளைஞர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்ட வெப்படை காவல்துறையினர் வரும் வழியிலேயே மேலதிகாரிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா, உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன், பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர், குமராபாளையம் காவல் ஆய்வாளர் ஆகியோருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கிருந்து குமராபாளையத்திலிருந்து சன்னியாசிப்பட்டி நோக்கி அதிவேகமாக வந்த குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் டிஎஸ்பி உட்பட ஒரு 5 போலீசார் அங்கு சுற்றி வளைக்கப்பட்டிருந்த அந்த கண்டெய்னர் லாரியினை சிறைபிடித்து அங்கிருந்து பொதுமக்கள் அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த வட இந்தியர்களை தரத்தரவென இழுத்து நடுரோட்டில் வைத்து தாக்க முயற்சித்தனர். அப்போது காவல்துறையினர் பொதுமக்களிடமிருந்து அந்த வட இந்தியர்களை பத்திரமாக பாதுகாத்து அங்கிருந்து அந்த கண்டெய்னர் லாரியில என்ன இருக்கின்றது, நீங்கள் உண்மையை சொல்லிவிடுங்கள் என அவர்களுடைய மொழியில் இந்தி மொழியில காவல்துறையினர் அந்த வட இந்தியர்களிடம் கேட்டறிந்தனர். அப்போது ஒரு நபர் உள்ள எதுவும் இல்லை, நீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு போலீசார் இல்ல, உள்ள ஏதாவது ஒன்று இருக்கின்றது, நீங்கள் திறப்பதற்கு மறுத்து வருகிறீர்கள், உடனடியாக திறந்தால் இதற்கான உடனடி நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அல்லது வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களுடைய மொழியில் தெரிவித்த பொழுது அந்த ஓட்டுநராக இருக்கின்ற அந்த வட இந்தியர் உள்ளே பணம் இருக்கின்றது, ஒரு கார் இருக்கின்றது, உள்ளே நபர் இருக்கின்றார் எனதான் காவல்துறையினரிடம் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த கண்டெய்னர் லாரி நாமக்கல் மாவட்ட எல்லை, அதாவது வெப்படையிலிருந்து சன்னியாசிப்பட்டி சேலம் மாவட்டம் எல்லை நோக்கி அதிவேகமாக சென்று சன்னியாசிப்பட்டியில் அந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கப்பட்டது. பிடிக்கப்பட்ட நிலையில இந்த சாலை என்பது ஈரோடு சேலம் தேசிய நெடுஞ்சாலை. ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் முதல் பேருந்துகள் வரை செல்கின்ற சாலை. எப்பொழுதும் இந்த சாலை மிகவும் பொதுமக்களுடைய நடமாட்டத்தை கொண்ட சாலையாகத்தான் இருக்கின்றது. அதுவும் காலை நேரம் 8:30 மணி முதல் 9:30 மணி அளவில் காலை நேரம் அந்த சன்னியாசிப்பட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து ஈரோடு நோக்கி வேலைக்கு செல்லும் நபர்கள் அந்த அரசு பேருந்தில் செல்வது வழக்கம். இந்த நிலையில அந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கப்பட்ட நிலையில பாதுகாப்பு பணிக்காக அருகில் இருக்கின்ற சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல்துறையினர், குமராபாளையம் காவல்துறையினர், வெப்படை காவல்துறையினர், அது மட்டுமின்றி திருச்செங்கோடு, நாமக்கல் உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த கண்டெய்னர் லாரியில என்ன இருக்கின்றது ஏனென்று குறிப்பிட்டால் திடீரென அந்த கண்டெய்னர் லாரி ஓபன் செய்து உள்ளே இருக்கின்ற நபர்கள் பொதுமக்களை நோக்கி திடீரென அவர்கள் துப்பாக்கி வைத்திருந்தால் பொதுமக்களை நோக்கி சுட்டால் எந்த நிலையாகிறோம், கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்கு காரணமாக போலீசார் இதுவரை அந்த கண்டெய்னர் லாரி திறக்கப்படவில்லை. அதே சமயத்தில் அங்கு பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில அந்த சன்னியாசிப்பட்டியிலிருந்து அந்த கண்டெய்னர் லாரியை எடுத்துக்கொண்டு நாமக்கல் மாவட்டம் வெப்படை
நோக்கி தனியாக அந்த கண்டெய்னர் லாரியை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டனர். அதே சமயத்துல சன்னியாசிப்பட்டி டு வெப்படை வரை அந்த சாலையில போக்குவரத்து தடை என்பது ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த லாரியை பார்ப்பதற்காக செல்லும் நிலையில அங்க ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் யார் என்ன பதில் சொல்வது என்று சொல்ல முடியாத நிலையில தான் தற்போது இந்த சாலையும் போக்குவரத்து தடை என்பது நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து தடை என்பது பள்ளிப்பாளையம் முதல் இந்த பகுதி சங்ககிரி வரை போக்குவரத்து தடை. அதே சமயத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. அந்த கண்டெய்னர் லாரியை திறக்கும் முயற்சியில தற்போது வரை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவ இடத்துல நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா உட்பட உயர் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி தற்போது சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி.